நமக்கு ஒரு கொடை. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஹென்றி சார், பிரசிடென்ட், ஃபவுண்டர் ஃபைரா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வணக்கம் சொன்னீங்கன்னா திருப்பி நான் பேசுவேன். ஆமாம், உங்களுக்கு தான் நான் வணக்கம் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல. நான் பேசலாமா வேண்டாமா, அனுமதி உண்டா இல்லையா? ஏன்னா தாமதமாக வந்துட்டேன், அதனால் ஒரு வேளை அனுமதி மறுக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு வருத்தம். நான் தாமதமாக வரதுக்கு காரணம் என்னன்னு அவருக்கு தெரியும். நான் மேலே வரத்துக்கு முன்னாடி அமைச்சர்கிட்ட என்னெல்லாம் சொல்லணும், என்னெல்லாம் தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஷன் கீழே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த காரணத்துக்காக தான் தாமதமாக வந்துட்டேன், பொறுத்தருள வேண்டுகிறேன். மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிற சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி ரெஜிஸ்டர்ட் என்ஜினியர்ஸ் அசோசியேஷனுடைய புதிய பொறுப்பாளர்களுடைய பொறுப்பேற்பு விழாவிற்கு தலைமையேற்று மிக நேர்த்தியான முறையில் நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு நண்பர், ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் அசோசியேஷனுடைய தலைவர், அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய பொறியாளர் பிரிவினுடைய மாநில தலைவர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, அவருக்கு குருவாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய ஐயா மனோகரன் அவர்களே, ஃபெய்ராவினுடைய உறுப்பினரும் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் அசோசியேஷனுடைய செயலாளருமாக மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற அன்பிற்கினிய பழனிராஜன் அவர்களே, பொருளாளர், துணைத் தலைவர், துணைச் செயலாளர், இணைச் செயலாளர் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்களாகிய புதிய நிர்வாகத்திற்காக பொறுப்பேற்றிருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இந்த கட்டுமான துறைக்காகவும் பொறியாளர்களுடைய நலனுக்காகவும் தொடர்ந்து எவ்வித சமரசமும் இல்லாமல், ஓய்வில்லாமல், உறக்கமின்றி தொடர்ந்து இந்தியா முழுவதும் தன்னுடைய கால்படாத இடமே இல்லை என்கிற அளவுக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று பல ஆயிரம் குழுக்களுக்கு பொறுப்பு பதவி பிரமாணம் நீங்கள் சொல்கிறீங்க, நான் பொறுப்பு அமர்த்துவது என்று நான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் அதை எதையுமே பதவியாக கருதுவது இல்லை, பொறுப்பாகத்தான் கருதுகிறேன். அதனால தான் பொறுப்பாக செய்ய வேண்டிய வேலையை செஞ்சேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படி பல பேரை பொறுப்புகளிலே அமர்த்தி அழகு பார்த்த என்னுடைய அருமை அப்பாவாகவும் இந்த துறையினுடைய ஐயாவாகவும் விளங்குகின்ற பீஷ்ம ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே, அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா நீதியரசர் எஸ்கே கிருஷ்ணன் அவர்களே, அம்மா அனுசுயா டெய்சி அம்மா அவர்களே, ஏனைய பெருமக்களே, என்னை பத்திரமறுத்து தங்கம் அப்படின்னு சொல்லி கருப்பு வைரத்தை வர்ணித்த என்னுடைய அன்பு நண்பர், அவர் என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு வராததுனால அப்படி கொஞ்சம் மிகைப்படுத்தி தங்கத்தை கிஃப்டாக கொடுத்ததா சொன்னார். அவருக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய நண்பர் மோகன்ராஜ், அதே போல் நண்பர் தனசேகர், என்னோடு வருகை தந்திருக்கிற ஃபெய்ராவினுடைய செயலாளர் அன்பு தம்பி கார்த்திக், நண்பர் யுவராஜ், எங்கள் ஃபெய்ரா அமைப்பினுடைய மாநில செயலாளர் திரு பானு ப்ரமோட்டர் ராஜா உள்ளிட்ட இந்த பொறியாளர்களினுடைய குடும்ப உறுப்பினர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அதே போன்று மிக நேர்த்தியாக இந்த ஒளி அமைப்பு, அப்புறம் ஸ்பான்சர், ஐ திங்க் முழுதாக பண்ணாங்களா பகுதியாக பண்ணாங்களான்னு தெரியல, நீங்கள் பகுதியாக பண்ணதுனால தான் இந்த நிகழ்ச்சி பகுதியாக நடக்குது. ஸோ அதற்காக உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகளுடைய திருமண வரவேற்பு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. பெரும்பான்மையான கட்டுனர் உறவுகள் நீங்கள் நேரில் வந்து மணமக்களை வாழ்த்தி என்னுடைய நெஞ்சத்தை எல்லாம் மகிழ்ச்சிக்குள்ளாக்கி மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சிக்கும் உள்ளாக்கினீர்கள். உங்கள் அனைவரையும் நான் வந்து தனிப்பட்ட முறையில் கவனிக்க முடியல. காரணம், சரியாக நிகழ்ச்சி 1:30 மணிக்கு துவங்கியது. நண்பர் தனசேகர் அதில் ரொம்ப துடிப்பாக மிக சிறப்பாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். இரவு 12:30 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நீடித்தது. ஐயாலாம் எப்படி சாப்பிட்டு போடுங்க என்னன்னு தெரியல எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 16,500 கட்டுனர் நண்பர்கள் வந்து சென்னையில் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எனக்கு பெருமை சேர்த்தீங்க. அதுக்காக உங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை இதை ஒரு வாய்ப்பாக நினச்சி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற இந்த கட்டுனர்களுக்கு எந்த சூழ்நிலையில் என்ன தேவைகள் இருந்தாலும் ஃப்ரண்ட் லைனில் முன் வரிசையில் களத்தில் நின்று என்னுடைய நண்பர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள், அவர் அறிமுகப்படுத்தினவரே வந்து என்னுடைய நண்பர் பழனிராஜன் அவர் தான். என்னுடைய வீட்டுக்கு அவர் தான் ஆக்சுவலி நான் என்னோடய ஓன் ஹவுஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் கட்டினேன்.
அது கம்ப்ளீட்டாக அவர் தான். நான் பேசிக்காக ஒரு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் தான், நானும் பொறியாளர் ஃபேமிலி தான். ஸோ அதனால் பொறியாளர் குடும்பத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறதுனால அவர் அதுக்கு தேவையான அனைத்து ட்ராயிங் அண்ட் எலிவிஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் பிளான்லாம் அவர்கிட்ட கேட்டு வாங்கி பண்ணியிருந்தேன். அப்படி தான் அவர் என்னை அறிமுகப்படுத்தினார். அவருடைய செயல்பாடு, அவருடைய ஆக்கம், அவருடைய ஆர்வம், அவருடைய ஈடுபாடு எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஃபெய்ராவினுடைய ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ஜினியர் பேனலுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக அவரை வந்து உயர்த்தி இருக்குது. இங்கே ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு இருந்தார் சிஎம்டிஏ, டிடிசிபியை பற்றி, பவர் டெலிகேஷனை பற்றி. இதெல்லாம் வீட்டு வசதித்துறை அமைச்சரோடு ஒவ்வொரு முறையும் நான் அவர்களை அழைத்து சென்று அனுமதி பெற்று பேசும்போதெல்லாம் ஒரு குறைந்தபட்சம் 2-3 மணி நேரம் அவரோட பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் பேசின அத்தனை கோரிக்கையும் அவர் கேட்டுட்டு இருந்தார் கனிவோட. நிச்சயமாக அது அத்தனையும் நிறைவேற்றி எதெல்லாம் சாத்தியம் இருக்கிறதோ அதையெல்லாம் நிறைவேற்றி தருவதாக அருமை அண்ணன் மரியாதைக்குரிய தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நீங்கள் அமைச்சர் அவர்களோடு ஏற்பட்ட சந்திப்பின் போதெல்லாம் நிறைய கோரிக்கைகள் வந்து வைத்திருக்கிறோம். அதே போன்று ஃபெய்ராவினுடைய அந்த மாநாட்டு குழுவில் உறுப்பினராக பொறியாளர் குழுவில் அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்கள் இருப்பார்கள். அப்போ அவர் நிறைய இந்த பொறியாளர்களுக்கான தேவைகள் எல்லாம் ஒரு புத்தக வடிவெல்லாம் ஃபெய்ராவினுடைய மாநாட்டு மலர்களில் வெளியிடப்படும். அதில் பொறியாளர்களுக்கான பல விஷயங்கள், நீங்கள் பவர் டெலிகேஷன், அடுத்த இந்த ஓஎஸ்ஆர் மேட்டர்லாம் 1989 31 ஆகஸ்ட்டு, இது 31 டிசம்பர் 1989க்கு முன்னாடி பிளாட்டாக இருந்தால் தான் அதுக்கு வந்து ஓஎஸ்ஆர் சார்ஜஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாற்றி 20/10/2016 வரைக்கும் உள்ள அனைத்து மனைகளுக்கும் சதுரடியில் பதிவு செய்திருந்தால் அதுக்கு ஓஎஸ்ஆர் நீங்கள் வந்து இப்போ அதையும் இப்போ மாற்றி இப்போ இன்ஸ்டன்ட் அப்ரூவலில் அதையுமே டிசிஆர்சி அதெல்லாம் கொண்டு வர மாதிரியான ஒரு திட்டங்கள். அப்புறம் 14 மீட்டர்ஸ் 12 மீட்டர்லேருந்து 14 மீட்டர்ஸ் ஹைட்டு சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸு அந்த விஷயங்கள். அதே போல் சிசியில் 750 ஸ்கொயர் மீட்டருக்கு 8 கிச்சன் வரைக்கும் மாற்றிய அந்த விஷயங்கள். அப்புறம் இந்த ரோடு வித்துகளெல்லாம் அந்த மீட்டருக்கும் மெட்ரிக் ஃபீட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை சரி பண்ண விஷயங்கள். இப்படி அதே போல் ஸ்டில்ட் ப்ளஸ் 2 ஃப்ளோர்ஸுக்கு 2 கிச்சன் இன்ஸ்டன்ட் அப்ரூவலில் 2500 சதுரடி நிலத்தில் மனையில் 3500 சதுரடி கட்டடத்தில் அனுமதி பெற்ற அந்த விஷயங்கள். அதற்காக முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கு எனது தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய பல சங்கங்கள், ஏன் பில்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை, ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் அசோசியேஷனையும் முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவிக்க வச்ச அந்த பொறுப்பு பாக்கியம் கடமை எனக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி எப்பொழுதெல்லாம் இந்த கட்டுமான துறைக்கு, கட்டுநர்களுக்கு, பொறியாளர்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகிறது அல்லது தேவைகள் இருக்கிறது அல்லது ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது, இதையெல்லாம் நாம் எடுத்து செல்வதற்கான என்னால் முடிந்த ஒரு அணில் மாதிரியான வேலைகளை ஒரு சிறு துரும்பாக நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும் பொழுதெல்லாம் நான் உங்களுக்காக தொடர்ந்து முன்வரிசையிலிருந்து களத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அதே போன்று இந்த புதிய பொறுப்பேற்றிருக்கிற உங்களுடைய அந்த கோரிக்கைகளையும் தொடர்ந்து நான் முன்னெடுப்பதற்கு எந்த வகையிலுமே நான் தயங்க மாட்டேன் என்பதையும் இங்கே உறுதியளிக்கிறேன். அதே போன்று நீங்கள் சொன்னீங்க சிஎம்டிஏ டிடிசிபியில் பவர் டெலிகேஷனில் பில்டிங்க்கு வந்து 40,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு. நீங்கள் அக்டோபர் 2021 வரைக்கும் வெறும் 15,000 சதுரடி தான் இருந்தது. ஃபெய்ராவினுடைய ரெப்ரசன்டேஷனில் சர்க்குலர் நம்பர் 4367 அப்படின்னு சொல்லி 21/10/2021 ஃபெய்ரா பேரில் அந்த ஒரு சர்க்குலரை ரிலீஸ் பண்ணாங்க. அதில் தான் அது 25,000 மாறிச்சு. பிறகு அதையும் ரெப்ரசன்ட் பண்ணி இப்போ 40,000 மாற்றிருக்கிறோம். அதேபோல் அந்த கார்பரேஷன் லிமிட்டில் உள்ள பவர் டெலிகேஷனையும் மாற்றம் செய்வதற்கு, ஏன்னா அந்த குழுவில் நீங்கள் தான் பணியாற்றுவதற்கு உங்களுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டது. நீங்கள் ஆனால் அந்த கோரிக்கையை வந்து நீங்கள் சரியாக முறையாக அதில் சொல்லலை. காலத்துக்கு பிறகு இப்போ நீங்கள் அதை சொல்லியிருக்கிறீங்க. இந்த அஜெண்டாவில் கண்டிப்பாக இந்த மீட்டிங்கில் அதை நம்ம இணைத்து அதையும் பெறுவதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுப்போம். அதே போல் ஐயா பீஷ்மர் அவர்களும் பில்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவின் சார்பில் அந்த கோரிக்கையை முன்வைப்பார்கள் என்கிற நம்பிக்கை, ஏன்னா தொடர்ந்து 6 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் பில்டர்ஸ் கம்யூனிட்டிக்கு, அதை முன்னெடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் பட்டியலிட்டு கொண்டே போகலாம். அரசு வந்து நீங்கள் அணுகு சாலை விஷயத்தில் 6 மீட்டர் அப்படிங்கிற ஊராட்சிகள் உள்ள விஷயத்தை, 6.5 மீட்டர் என்கிற பேரூராட்சி விஷயத்தை, 7 மீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு நகராட்சி மற்றும் பெரிய அர்பன் வில்லேஜ் மற்றும் மாநகராட்சி போன்ற பகுதிகளில் இப்படி எண்ணற்ற விஷயங்களை நாம் கொடுத்த அத்தனை கோரிக்கைகளையும் கனிவோடு பரிசீலித்து அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இன்னும் ஐயா அவர்கள் சொல்லது போன்ற எப்படி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா,
அதேபோல் அட்வொகேட் அசோசியேஷன்ஸ் இருக்கிறதோ, அதை போன்ற பெரிய பொறியாளர்களுக்கும் நம்ம அங்கங்கே ஒரு பார் கவுன்சில் மாதிரி பொறியாளர் கவுன்சில் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். இன்னும் கூடுதலாக தாண்டி பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு கவுன்சிலை விரைவில் வர இருக்கிறது. அதற்கான முயற்சியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று ஐயா அவர்கள் பதிவு செய்தது உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது, வரவேற்புக்குரியது. அதற்காக அரசுக்கு முன்கூட்டியே நாம் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். ஸோ இன்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வர இயலாத சூழ்நிலையிலும் உங்கள் பொறியாளர்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் அவர்கள் கனிவோடு கேட்டறிந்தார்கள். புதிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் அவர் சென்னை வந்தவுடன் நேரில் வருகை தர சொல்லியிருக்கிறார். உங்களுடைய தீர்மானங்களை எல்லாம் அவரிடத்திலே நீங்கள் கொடுத்து அதற்கு என்ன தீர்வு என்பதை நீங்கள் நிச்சயமாக அவர் ஆலோசிக்கலாம். ஏன்னா மற்ற அமைச்சர்களை போன்று அவர் இல்லை. இந்த துறைக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் கொடை தான் நமது வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள். அது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நம்முடைய பிரச்சனைகளை பட்டியலிட்ட பொழுது கிட்டத்தட்ட 114 கோரிக்கைகள் பட்டியலிடப்பட்டு 5 மணி நேரம் அந்த கோரிக்கைகளை எல்லாம் 4/5/2023 அன்று மாலை 3 மணிக்கு துவங்கிய கூட்டம் 8:10 தான் நிறைவடைந்தது. அவர் ஒரு 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 கிளாஸ் தண்ணியும் குடிக்கல. அவர் சிறுநீர் கழிக்க கழிவறைக்கும் செல்லலை. நம்ம ஆட்கள்லாம் கூட நடுவில் போயிட்டு வந்தோம். அவ்வளவு சின்சியராக, இன்ட்ரெஸ்டாக, இன்வால்மெண்ட்டாக நம்முடைய கருத்துக்களை, கோரிக்கைகளை கேட்டு முதல்வர் அவர்களினுடைய ஆலோசனை பெற்று அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த துறையினுடைய சீரமைப்பிற்கும் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் ஆகச்சிறந்த அரும்பெரும் திட்டங்களையும் மகத்தான மக்களுக்கான திட்டங்களையும் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதிலே முனைப்பு காட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ரெஜிஸ்டர்டு இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பிலும் ஃபெய்ராவின் சார்பிலும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போன்று நீங்கள் சொல்கிற அந்த சிஎம்டிஏ வெறும் 1189 சதுர கிலோமீட்டர் தான் இருக்குது, மீதி எல்லாம் டிடிசிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சிஎம்டிஏ மாதிரியே கோவை அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஏற்கனவே 1510 சதுர கிலோமீட்டர் வந்துடுச்சு. அதே போல் திருப்பூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்துடுச்சு, சேலம் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்துடுச்சு, திருச்சி அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, மதுரை அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஒசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு கிட்டத்தட்ட ஒரு 7000 சொச்சம் சதுர கிலோமீட்டருக்கு ஏற்கனவே அங்கே நிலங்களை வகைப்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் 1189 சதுர கிலோமீட்டர்லேருந்து 5904 சதுர கிலோமீட்டராக ஆக்சுவலி நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஜிஓ பார்த்தீங்கன்னா 8878, அதை ரிவைஸ் பண்ணி இப்போ 5904 சதுர கிலோமீட்டராக மாற்றியிருக்கிறார்கள். ஆக உலகளவில் இந்தியாவினுடைய நிலப்பரப்பளவு 32.87 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதில் தமிழகத்தினுடைய நிலப்பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர். இந்த 1,38,558 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பளவில் இந்த நிலங்களை நீங்கள் அற்புதமாக அதை டிசைன் பண்ணுறது, அதை டெவலப் பண்ணுறதுக்கான பணிகளை ப்ரொஃபஷனல் பொறியாளர்கள் தான் நாம் முன்னெடுக்கிறோம். ஏன்னு சொன்னால் சிலதெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், மெடிக்கலாக இருக்கட்டும், அட்வொகேட்டாக இருக்கட்டும், பொறியாளர்களாக இருக்கட்டும், அடுத்தவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்யூஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்குற கோர்ஸுக்கு பேர் தான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ அடுத்தவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய மிக முக்கிய பணி மனித வாழ்வியலில் அடிப்படையில் உணவு, உடை, உறையுள் என்கிற அந்த அற்புதமான பணியை ஏற்படுத்துகின்ற பொறியாளர் கம்யூனிட்டிக்காக ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இன்றைய தினம் அது உருவாக்கி பல ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் முறையாக இன்ஸ்டலேஷன் இன்றைக்கி அற்புதமாக மிகச்சிறப்பான சேவைக்கு சொந்தக்காரரான ஐயா சேவரத்னாருடைய கரங்களால் நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிறீங்க. உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும், வாழ்வு சிறக்கட்டும். உங்களுடைய குடும்பமெல்லாம் உங்களுக்கு சேவை செய்வதற்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்கள அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. வீட்டில் மனைவி சப்போர்ட் பண்ணலைன்னா, அனுமதிக்கலைன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு அதுக்காக என்னுடைய பேரண்ட்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, என் ஒய்ஃபும் எனக்கு 26 ஆண்டுகளாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 34 ஆண்டுகளாக நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னுடைய குடும்பமும் என்னுடைய மனைவியும் தான். இன்னும் கூடுதலாக எங்களோட சேர்ந்து வருகிற நட்பு வட்டங்கள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய உறவுகள், இப்போ புதுசாக சம்மந்தியெல்லாம் கூட புரிஞ்சுக்கிட்டு சர்வீஸ்க்கு என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே போல் குடும்பத்தார் நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் எடுக்கிற அத்துணை முன்னெடுப்புகளுக்கும் நான் தோளோடு தோள் கொடுத்து தோழமையாக முன்வரிசையில் களப்பணி ஆற்றுவதற்கு என்றும் உங்களுக்கு உதவிகரமாக, உற்ற தோழனாக, உற்ற நண்பனாக கரம் கோர்த்து உங்களுடன் பயணிப்பேன் என்கிற ஒரு உத்தரவாதத்தை மாத்திரம் இங்கே அளித்து எனக்கு இந்த நல்லதொரு தருணத்தை உருவாக்கி உங்களுடைய இந்த பொறுப்பேற்பு விழாவினுடைய வரலாற்று பதிவிலே என்னுடைய பதிவையும் வாழ்த்து செய்தியையும் எனக்கு முன்பாகவும் பின்பாகவும் பேச இருக்கின்ற அன்பு உள்ளங்களின் வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்தையும் பதிவு செய்வதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.